அந்த ஊழல் சக்திங்கிறது அந்த ஒரு விமர்சனம் வந்து மிக கடுமையானது. தீய சக்தின்னு சொன்னது கூட பரவாயில்லங்கிற மாரி தோணிடுச்சு இப்ப. ம். எனக்கு எதிரி அவங்க டைரக்ட் எதிரின்னு சொல்லிட்டாரு. ஊழல் சக்தின்னு சொன்னது ஊழல், அடிமை சக்திங்கிற இன்னொரு வார்த்தையும் சொன்னது வந்து அதிமுகவ மிகப்பெரிய டேமேஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். பட் அவர் விமர்சனம் வந்து ஒரே ஒரு விஷயம் தான். அது என்ன திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அவர் வந்து எடுக்கணும். ஸோ அதை விமர்சனம் பண்ணணும்னு அப்படி முடிவு பண்ணி பண்றாரு. பட் இதுக்கு ரொம்ப காலந்தாழ்ந்த ஒரு முடிவு தான். விஜயும் சரி, அதிமுகவும் சரி. ஏன் அவர் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவர் சொல்லவே இல்லை. ஆரம்பத்திலேருந்து திமுகவுக்கு டிவிகேக்கு மட்டும்தான் போட்டின்னு சொல்றப்பயே நீங்க விமர்சனம் பண்ணியிருக்கணும். இந்த ரோசம் அதிமுகவுக்கு இல்லையே, எடப்பாடிக்கு இல்லையே. ஏங்க அதிமுக பத்தி விமர்சனம் பண்ண ஏங்க களத்தில் இருக்கவங்க விடுதலைங்க பேச முடியும்னு ஒரு இன்னொரு விமர்சனத்தையும் சொன்னாங்க. அப்பையும் ரோசம் வரல உங்களுக்கு. சரி எப்பனாலும் விஜய் வந்துடுவாருன்னு ஒரு நம்பிக்கை. நேற்று ஊழல் சக்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த ரோசமே வருதுன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துல பெரிய ஃபெயிலியர். அவருக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு மனிதராக போயிட்டார். அவர் எப்படியா ஜெயிக்கும், நான் ஜெயிப்பேங்க, என் கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இல்லையே. கடைசி வரைக்கும் விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட இப்போ நீங்க வந்து டிடிவியை கூப்பிட்டு வந்திருக்காரு, அவருக்கு விருந்து கொடுக்குறாரு. நாங்களாம் ஒரு தாய் பிள்ளைகள் அப்படின்லாம் சொல்லி இதெல்லாம் தேவையே இல்லை. அதிமுகங்கிறது மிகப்பெரிய சக்தியான கட்சி, ஒரு பலமான கட்சி அப்படின்னு அவர் நம்பிக்கையோடு ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா இந்தந்த விமர்சனங்கள்லாம் அவர் தவிர்த்திருக்கலாம்.